ஏற்கனவே முத்துக்குமார் கவிஞர் அவரும் இதே மாதிரி தான் இல்லையா சார்? அவரு, ரோபோ சங்கர் இப்படி தொடர்ச்சியா பல நல்ல கலைஞர்கள் குடிக்கு அடிமையாகி இந்த மாதிரி சீக்கிரத்துல இறந்து போறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்றதுனே தெரியல சார். நீங்க சொன்ன மாதிரி முத்துக்குமார் வந்து ஆக சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார். அவர் எழுதின பாட்டுக்கள்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய பாடல்களாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் முத்துக்குமார் வந்து எனக்கு நேரடியாக தொடர்புள்ள ஒரு நண்பர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி தான் பார்த்தீங்கன்னா அதை விட முடியல அவரால். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சார் இதை விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது கூட அவரால் விட முடியல, அதில் இறந்து போயிட்டார். ஸோ ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் குடிச்சு மறுபடியும் இறந்து போயிட்டாரு. இந்த லிவர் அப்படின்னும் போது சார் அது வந்து நம்ம எப்படி சொல்றது, கொஞ்சோண்டு வந்து நல்ல லிவர் இருந்துச்சுன்னா மற்ற லிவர்லாம் கட் பண்ணி போட்டா கூட லிவர் வந்து வளர்ந்துரும். நம்ம உடம்புலயே இருக்கிற பார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா துளியோண்டு விட்டுட்டு மற்ற லிவர்லாம் எடுத்தீங்கன்னா கூட மறுபடியும் லிவர் வந்து பழைய மாதிரி வளர்ந்துரும். ஸோ அது நம்ம உடல் உறுப்புலேயே வந்து ஒரு அதிசயமான உடல் உறுப்பு தான் லிவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொந்தரவு கொடுத்தா மறுபடியும் குடிச்சா அது என்ன செய்யும், அது செயலுக்கத்தான் செய்யும். ஸோ நல்ல கலைஞராக இருந்தார். இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகி வந்து இறந்துட்டாருன்றது வேதனையான விஷயம்தான். ஒரு நல்ல கலைஞன் கிட்டத்தட்ட பாருங்களேன் 47 வயசு தான், 47 வயசுலேயே காலமாயிட்டாருன்றது வருத்தமான செய்தி.